சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் வினிஷ் மில்லியம் இயக்கத்துல யோகி பாபு, சாந்திராவு மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஜோரா கையை தட்டுங்க. இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பிரபல மேஜிக் கலைஞருடைய மகனான யோகி பாபு தன்னுடைய தந்தை இறப்புக்கு பிறகு இவரும் அந்த மேஜிக் கலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பொதுமக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவருடைய மேஜிக் கலையை பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க. இவர் நல்லாவே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தன்னுடைய தந்தையை போல ஒரு பிரபலமான ஒரு மேஜிக் கலைஞரா இவரால் அதுல சாதிக்க முடியல. இன்னொரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு ரவுடி கும்பல் இவருடைய கையை வெட்டிடுறாங்க. ஒரு கையை எழுந்ததுனால இவரால் அந்த மேஜிக் கலையை இவரால் பண்ண முடியல. அதே சமயத்துல தன்னுடைய கையை வெட்டின அந்த ரவுடி கும்பல் யோகி பாபுக்கு நெருக்கமான ஒரு சிறுமியை கொலை பண்றாங்க. இதனால கோபமான யோகி பாபு எப்படியாவது அந்த ரவுடி கும்பலை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. அந்த ரவுடி கும்பலை பழி தீர்த்தாரா இல்லையா, அப்படி பழி தீர்க்கும் போது என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்ல சிக்கிக்கிறாரு, அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப பரபரப்பு இல்லாம சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஜோரா கையை தட்டுங்க. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகர் யோகி பாபு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய வகையில சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிற அந்த காமெடி இந்த படத்துல அவர்கிட்ட இருந்து குறைவாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகும். அதே போல இந்த படத்தினுடைய நாயகி சாந்திராவு இந்த படத்துல பெரிய அளவில் அவங்களுக்கு வேலையே இல்லை. மற்ற நடிகர்கள் எல்லாமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை குறைவில்லாம நீட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைச்சிருக்கு. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே ஒரு சுமாரா தான் இருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய வினிஷ் மில்லியம், அதே போல பிரகாஷ் கே, இவங்க ஒரு பழி வாங்குற கதையை ரொம்ப காமெடியாவும் கமர்ஷியலாவும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா திரைக்கதையில பெரிய பரபரப்பும் சுவாரஸ்யமும் இல்லாததால ஒரு அளவுக்கு தோய்வாதான் இந்த படம் போயிட்டு இருக்கு. அதே போல நம்ம நாயகன் யோகி பாபுவை ஒரு காமெடியா மட்டும் இல்லாம ஒரு சீரியஸான கதாபாத்திரத்துல கையாண்டிருக்காரு இயக்குனர் வினிஷ் மில்லியம். அதே போல திரைக்கதையில பல திருப்பங்களை வச்சு கொண்டு போயிருந்தாலும் திரைக்கதை பெரிய அளவுல பரபரப்பும் சுவாரஸ்யமும் இல்லாதனால, மெதுவா போவதனால பெரிய அளவுல இந்த படத்தை பார்க்க முடியல. ஒரு மாதிரி தோய்வா தான் போகுது. அதே போல தொடர் கொலைகளை பண்ற யோகி பாபு தன்னுடைய மேஜிக் கலை மூலமா எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறார் அப்படிங்கிறது ரசிக்கும்படியா இருந்தாலும், ஜோரா கைத்தட்டுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.